முனைமுகத்து மாற்றலர் சாய வினைமுகத்து வீரெய்தி மாண்டது அரண். ஒரு போர் தொடங்கிருச்சு. ஆனால் அந்த போரை எப்படி நாம் வெற்றி பெறுவது, அங்கே இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை எப்படி கரெக்டாக பயன்படுத்துவது, அப்படி பயன்படுத்தி எதிரிகளை ஓட வைப்பது தான் அரண். இதற்காக நம்முடைய ரா என்னென்ன செஞ்சிருக்கோம். சுத்தி காடு, நிறைய முள்வேலிகள் இருக்குது. 10-15 நபர்கள், எல்லாமே இராணுவ வீரர்கள், அதுவும் பங்களாதேஷுக்காக போராடக்கூடிய வீரர்கள். யா அல்லா, நம்ம இதில் தோற்றுறக்கூடாது, நம்ம நாடு இதில் தோற்றுறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊர்ந்து போகிறாங்க. தூரமாக புலிகள் அப்படியே சவுண்டு கொடுக்கறது எல்லாமே தெரியுது. இன்னொரு பக்கத்தில் முதலைகள் வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. சில நபர்கள், சில வீரர்களுடைய கால்களை பார்த்தோம்னா பிளட் அப்படியே ஒழுகிட்டு இருக்குது. ஒரு நபருக்கு வயிற்று பகுதியில் சின்னதாக முள் அப்படிங்கிறது கீச்சி அந்த குடல் பகுதி எட்டி பார்த்து கொண்டிருக்கிறது. இத்தனை கஷ்டங்களையும் தாண்டி இந்த 14 நபர்கள் எங்கு போகிறாங்க? எப்படி இந்த வெஸ்ட் பாகிஸ்தானை தோற்கடித்தது ஈஸ்ட் பாகிஸ்தான்? இதில் முதலாவதாக வழிகாட்டுவதற்காக ஒரு நபர் ஊர்ந்து செல்கிறார். அவர் கையில் ஒரு ரேடியோ இருக்குது. ரேடியோவையும் கேட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கார். இவங்களுடைய பயணம் தொடங்கி கிட்டத்தட்ட 20 நாட்கள் ஆனது. இப்போ இவங்களுடைய டார்கெட் தான் என்ன? இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இந்த டார்கெட், இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸாக மாறிச்சா? இந்த ஆப்ரேஷனை பிளான் பண்ணி கொடுத்தது ராதானா? இதுக்கு பின்னாடி ஆரன்கவ் அவர்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? பல கேள்விகள். இது ரா பாகம் 12. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்தியா பங்களாதேஷுக்கு ஆதரவாக, அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்டா உடனே அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இந்தியா, சீனா, பாகிஸ்தான் 3 நாடுகளும் ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுட்டாங்க. இது இந்திரா காந்தி அவர்களுக்கும் தெரியும், ஆரன்கவ் அவர்களுக்கும் தெரியும். அப்படின்னா முதல்ல நம்ம அடிக்கக்கூடாது, கண்டிப்பாக பாகிஸ்தானை அடிக்க வைக்கணும். மார்ச் மாதம் 25ஆம் தேதி 1971 வருடம் ரஹ்மான் அவர்கள் கைது செய்யப்படுறாங்க. அப்படி கைது செய்யப்படும் போது அடுத்த நாளே மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன் சர்ச் லைட் அப்படிங்கிறதெல்லாம் நடைபெறுவதாக நம்ம பார்த்தோம். இந்த ஆப்ரேஷன் சர்ச் லைட் நடைபெற்று உலகம் முழுவதும் இதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம இதெல்லாம் பாகம் 11 வரை பார்த்து விட்டோம். 1971 என்னென்ன ஆப்ரேஷன் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் பாகம் 12 பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா இந்த ஆப்ரேஷனுடைய பெயர் தான் ஆப்ரேஷன் ஜாக்பாட். இந்த ஆப்ரேஷன் ஜாக்பாட் அப்படின்னு சொல்லும்போது இது தொடங்குவதே இந்த மார்ச் 26, 1971. அதாவது ரஹ்மான் அவர்களுடைய அந்த கைது பல ஊடகத்தாலும் ரேடியோவாலும் சொல்லப்படுகிறது. அதை கேட்டுட்டு இருக்காங்க 13 நபர்கள். எங்கேருந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக அவங்களுடைய லொக்கேஷனை பார்த்தா டவுலோன் அப்படின்னு சொல்கிற ஒரு துறைமுகம். இந்த துறைமுகத்திலிருந்து பாகிஸ்தானுக்காக ஒரு நீர்மூழ்கி கப்பல் தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த நீர்மூழ்கி கப்பலில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் தான் இந்த 13 நபர்கள். இந்த 13 நபர்களுமே ஈஸ்ட் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள். இவங்க ரொம்ப தூரமாக, ரொம்ப நாட்களுக்கு முன்னாடியே பிரான்ஸுக்கு வந்ததுனால இந்த ஈஸ்ட் பாகிஸ்தானில், அதாவது இப்போதைய பங்களாதேஷில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாமையே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ரேடியோ ஆன் பண்ணி பார்க்கும்போது ரஹ்மான் அவர்கள் அங்கே பெரிய அளவில் கைது செய்யப்பட்டு விட்டார். டிக்கா கான் அப்படிங்கிறவன் மிகப்பெரிய அளவு அங்கே கொலைகள் செய்து வருகிறான். பல ஆயிரம் மனிதர்கள் கொன்று குவிக்கப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி எல்லாமே கேட்கும்போது இவங்களுடைய நெஞ்சம் பதறுகிறது, அப்படியே ரத்தம் கொதிக்கிறது. நம்ம நாட்டு மக்களை கொள்கிறார்களா? ஈஸ்ட் பாகிஸ்தான் மக்களை கொள்கிறார்களா? நாம ஏன் இந்த நீர்மூழ்கி கப்பலை வெஸ்ட் பாகிஸ்தானுக்குள்ளே கொண்டு போகணும்? இதை அப்படியே கடத்தி விடலாமா அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு வராங்க. 9 நபர்கள் இந்த கடத்தல் திட்டத்தில் ஈடுபட போகிறாங்க. இந்த கப்பலின் பெயர் PNS மேங்க்ரோ அப்படிங்கிறது தான். ஸோ PNS மேங்க்ரோ அப்படிங்கிறது பிரான்ஸ்லேருந்து புறப்பட்டு விட்டது. 9 நபர்களும் அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஃபுட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டாங்க. 4 ஐரோப்பிய நாடுகளை கடந்து அந்த கப்பல் சென்று நிற்பது இந்தியாவில். எல்லாருக்குமே ஷாக்கிங். ஆரன்கவ் அவர்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. எப்படி இந்த கப்பல் இங்கே வந்தது? PNS மேங்க்ரோ அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய கப்பலே, இதை ஓட்டிட்டு வந்தது யார் அப்படின்னு சொல்லும்போது 9 நபர்களும் வெளியில் வராங்க. ஆரன்கவ் அவர்கள் சொல்கிறாங்க, உங்களிடம் நான் தனிமையாக பேச வேண்டும், இதை வேறு ஏதாவது காரணத்துக்காக கொண்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி பலவிதமான விசாரணை அப்படிங்கிறது செய்யப்படுகிறது. 9 நபர்களும் சொல்கிறாங்க, வேறு எந்த காரணமும் கிடையாது, எங்களுடைய நாட்டு மக்கள் அங்கே கொல்லப்படுகிறார்கள், எங்கள் நாட்டுக்கு பங்களாதேஷுக்கு விடுதலை வேண்டும், நாங்கள் அதுக்காக போராட தயார் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆரன்கவ் அவர்களுடைய விசாரணை முடிந்தது. 9 நபர்களுக்கும் தனியாக ட்ரைனிங் கொடுக்கணும், இந்த 9 நபர்களையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவு பறக்கிறது. இந்த இன்ஃபர்மேஷன் இந்திரா காந்தி அவர்களுக்கும் சொல்லப்படுகிறது, நம்முடைய ராணுவ தளபதிக்கும் சொல்லப்படுகிறது. ஸோ இந்த 9 நபர்கள் 9 வீரர்கள் அடுத்தடுத்த நிலைமையில் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஃபுல் பிளானை உருவாக்குகிறார் ஆரன்கவ் அவர்கள். இந்த பிளானுக்கு மத்தியில் இப்போ அங்கே மன்சூன் அப்படிங்கிறது தொடங்கிருச்சு. ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரை மன்சூன் அப்படிங்கிறதுல பங்களாதேஷை அடைவதற்கு ஒரே ஒரு மார்க்கம் தான் இருக்கு, அது நீர்வழி மட்டும்தான். இதை பாகம் 5ல் பார்த்தோம். பார்க்காத நபர்கள் அத்தனை பாகத்தினுடைய லிங்கையும் டெஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், பார்த்து விடுங்கள். ஸோ இந்த மாதிரி நீர்வழி போக வேண்டும் என்றால் அடுத்ததா இந்த நீர்வழியிலையும் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் பங்களாதேஷ்குள்ள நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்லை அவங்களுடைய கப்பல் அங்கே நிலைநிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த கப்பலை எப்படி அழிப்பது, இந்த ஒரு கேள்வியும் ஆரன்கவ் மனதில் வந்து நிற்கிறது. அதே நேரத்தில் பாகிஸ்தானை தான் முதல்ல அடிக்க வைக்கணும் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு தருணமும் ஆரன்கவ் அவர்கள் மனதில் இருப்பதை நம்மால் மறுக்க முடியாது. ஸோ இந்த 9 நபர்கள் மட்டும் கிடையாது, உருவாக்குங்கடா உங்களுக்கான ஒரு கப்பற்படை அப்படின்னு சொல்லி கப்பற்படை என்பது உருவாக்கப்படுகிறது. நம்ம முதலே பார்த்தோம், முக்தி பாகினி அப்படின்னு சொல்ற, அதாவது விடுதலை போராட்ட இயக்கம் அங்கே தொடங்கப்பட்டு விட்டது. இந்த முக்தி பாகினியில் இருக்கக்கூடிய பல நபர்கள் இந்தியாவில் வந்து ட்ரைனிங் எடுத்தாங்க. இந்தியாவில் அகதிகளாக வரும் நபர்கள் பின் நாட்களில் கொரில்லா போர் வீரர்களாக மாற்றப்பட்டார்கள் அப்படின்லாம் சொல்லி பார்த்தோம் பாருங்க. இந்த முக்தி பாகினி வீரர்கள் கப்பற்படையில் சேர்க்கப்படுகிறார்கள். இவங்களுக்கு 18 மணி நேரம் ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது. ஸ்விம் பண்ணுறது எப்படி, அதுவும் ரொம்ப பெரிய அளவில் ரொம்ப பெரிய வெயிட்டை தூக்கிட்டு ஸ்விம் பண்ணுறது எப்படி, அங்கே போய் இந்த மாதிரியான வெடிகுண்டுகளை வைப்பது எப்படி, எதிரிகள் வந்தால் தடுப்பது எப்படி, நீரில் மூழ்கி ஸ்விம் பண்ணுவது எப்படி, இப்படின்னு சொல்லி நீச்சல் மட்டுமே பல மணி நேரம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. கரெக்டாக இவங்களுடைய டார்கெட் என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய இராணுவ கப்பலை உடைக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய மெர்ச்சன்ட்ஸ் கப்பல், அதாவது வியாபார கப்பல் இருக்கும் பாருங்க, அதை தகர்க்க வேண்டும். ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய துறைமுகத்தை வெஸ்ட் பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடாது, அந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதா இவங்களுடைய பிளான். ஆல்ரெடி இந்தியாவின் வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாது பாகிஸ்தான் அப்படிங்கிறத ஆபரேஷன் கங்கா வழியாக இந்திரா காந்தி அவர்களும் ரா அமைப்பும் கச்சிதமாக செய்து முடித்தது. இன்னும் ஒரே ஒரு வழிதான் இந்த நீர்வழி. அதை தடுப்பதற்கான எல்லா விதமான பிளானும் ரெடி ஆயிருச்சு. தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டாங்க. எத்தனை நபர்கள் தேவைப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. 160 நபர்கள் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. 160 நபர்களுக்கும் தனியார் ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது. இந்த ட்ரைனிங்கை கண்காணிக்கிறார் ஆரன்கவ் அவர்கள். ஸோ 4 துறைமுகங்கள் அப்படிங்கிறது அடையாளப்படுத்தப்படுகிறது. சிட்டாகோங், மோங்லா, சாந்த்பூர், நாரங்யாங் அப்படிங்கிற 4 துறைமுகங்கள் தான். இதற்கான தலைமையை யார் வகுக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு கேள்வி வரும்போது தான் அப்துல் வாஹத் சௌத்ரி அப்படிங்கிற ஒரு பெயர் அங்கே உச்சரிக்கப்படுகிறது. யார் இந்த வாஹத் சௌத்ரி, அப்துல் வாஹத் சௌத்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1964 PNS காசி அப்படிங்கிற கப்பலில் மிகப்பெரிய அளவு பயிற்சி பெற்றவர். அந்த கப்பல் பலவிதமான ஆபரேஷனை செய்தவர் தான் இந்த அப்துல் வாஹத் அப்படிங்கிறவர். ஸோ அப்துல் வாஹத் அவர்களிடம் இந்த பொறுப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது. ஒரே நேரத்தில் 4 துறைமுகங்களும் தாக்கப்பட வேண்டும். இந்த நேரத்தை எப்படி நீங்க எடுக்க போறீங்க அப்படிங்கிற தெரியல, ஆனா அதற்கான பிளானை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ ஆரன்கவ் அவர்கள் அவங்களுடைய பிளானை அப்துல் வாஹத் அவர்களிடம் கொடுக்கும்போது அப்துல் வாஹத் அவர்களும் தயாராகி விட்டார்கள். 4 குழுக்கள் பிரிக்கப்படுகிறது. இது நடப்பது ஜூலை மாதத்துல. ஸோ ஜூலையிலிருந்து கிட்டத்தட்ட 20-25 நாட்கள் அவங்க டிராவல் பண்ணணும். அப்படி டிராவல் பண்ணும்போது இரவு நேரம் மட்டும்தான் டிராவல் பண்ண முடியும். பகல் நேரத்தில் அவங்க என்ன செய்யணும், எங்கேயாவது பதுங்கி இருக்க வேண்டும். ஏன்னா இவங்க போகிறது எல்லாமே இந்தியாவிலிருந்து பங்களாதேஷ்குள்ள, குறிப்பாக காட்டுப்பகுதிக்குள்ள. அங்கே எப்போ வேணும்னாலும் இராணுவம் சோதனைக்கு வரலாம், விமானங்கள் பல பறக்கலாம். இவர்களை கண்டுபிடித்து விட்டால் இவர்கள் கொல்லப்படுவார்கள். யாருடைய கண்ணிலும் படாமல் இந்த 20 நாட்கள் அவங்க தொலைதூரமாக சென்று, கிட்டத்தட்ட இந்தியாவுக்கும் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய அந்த பார்டரின் நீளம் 2000 கிலோமீட்டர். இந்த 2000 கிலோமீட்டர்ல 4 குரூப் பிரிஞ்சு 4 துறைமுகங்களை அட்டாக் பண்ண வேண்டும். அவங்களுடைய அந்த டிராவல் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. இவங்களுக்கு தேவையான உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப குறைவான உணவுகள் தான். ஏன்னா அவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு போக முடியாது. ஆனால் இவங்க பேக்ல உணவுகளை விட மிகப்பெரிய குண்டுகள் அப்படிங்கிறது இருக்கு. எல்லாமே மைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லப்போனால் லிம்பட் மைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த லிம்பட் மைன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆழ்கடலுக்குள் இல்லாட்டி நீர்நிலைக்குள் ஆழமாக நீந்தி சென்று கப்பலின் அடிப்பாகத்தில் வைக்க வேண்டிய ஒரு வகையான குண்டு அப்படின்னு சொல்லலாம். இது வைத்த கொஞ்சம் நேரத்திலே வெடிக்க ஆரம்பித்து விடும். அப்படி வெடிக்கும் போது நிச்சயமா அந்த கப்பல் உடைந்து விடும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய மிக முக்கியமான ஒரு எய்ம். ஸோ பேக் ஃபுல்லாக இந்த மாதிரியான லிம்பட் மைன்ஸ் மற்றும் அதிநவீன குண்டுகள், கத்தி, இது எல்லாமே எடுத்து பலவிதமான ட்ரூப்ஸ் 160 நபர்கள் 4ஆக பிரிக்கப்படுகிறார்கள். இப்படி பிரிக்கப்பட்ட நபர்கள் தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு காட்டு பகுதியில் ஊர்ந்து வருகிறார்கள். சில நபர்கள்
நபர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது, சில நபர்கள் மிருகத்தால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படியும் நாங்கள் எப்படியாவது எங்களுடைய நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். வாகத் அவர்கள் இந்த 4 டீமுக்கும் ஒரே ஒரு உத்தரவை கொடுக்கிறார். இந்த டைம்ல நீங்க எல்லாம் இந்த ரேடியோ ஸ்டேஷனை ஆன் பண்ணணும் அப்படிங்கிறது தான். எந்த ரேடியோ ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்வாதீன் பேட்டர் பாங்க்லா அப்படிங்கிறது தான். இந்த ரேடியோ ஸ்டேஷன் அதாவது 1971 மார்ச் 25 ரஹ்மான் அவர்கள் கைது செய்யப்பட்டார் பார்த்தீங்களா, அப்போது அதை அறிவித்ததே இந்த ஸ்வாதீன் அப்படிங்கிற அந்த ரேடியோ ஸ்டேஷன் தான். அடுத்த நாளே வெஸ்ட் பாகிஸ்தானுடைய விமானப்படை இந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு மேலே குண்டுகளை வீசி ரேடியோ ஸ்டேஷனே இல்லாமல் செய்து விட்டார்கள். ஆனால் அதிலிருந்து தப்பித்து வந்த நபர்கள் கொஞ்சமாக இந்தியாவுக்குள் வருகிறார்கள். இந்தியாவின் உதவியுடன் 50 கிலோவாட் டிரான்ஸ்மீட்டர் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு இங்கிருந்தே நீங்கள் ரேடியோ ஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வாதீன் பேட்டர் பாங்க்லா அப்படிங்கிற அந்த ரேடியோ ஸ்டேஷன் கல்கத்தால அதனுடைய வேலையை செய்து வருகிறது. இந்த ஸ்வாதீன் பேட்டர் பாங்க்லா அப்படிங்கிறது தான் சொல்லப்போனா விடுதலைக்கான மிக முக்கியமான காரணம். இந்த ரேடியோ ஸ்டேஷன் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பல நபர்கள் கேட்டு வந்தார்கள். ஒரு கட்டத்தில் பங்களாதேஷில் அந்த ரேடியோ ஸ்டேஷன் மேலே குண்டுகளை வீசினாலும் பிற்காலத்தில் அந்த ரேடியோ ஸ்டேஷன் வந்து விட்டது அப்படின்னு சொன்னோடனே பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவ்வளவு ஆனந்தம், அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருந்த மக்களுக்கு. ஸோ அதன் வழியாக எந்த மாதிரியான செய்திகள் ஒளிபரப்பப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரான் வசனங்கள் ஒளிபரப்பப்படும். அதே நேரத்தில் ரஹ்மான் அவர்கள் முதல்ல என்னெல்லாம் பேசினாங்க, நம்ம நாட்டுக்கு ஏன் சுதந்திரம் தேவை, வெஸ்ட் பாகிஸ்தான் நம்மளை எப்படி சுரண்டுகிறது, எப்படி நாம் நடத்தப்படுகிறோம், இந்த மாதிரியான பேச்சுக்கள், அவருடைய உரையாடல்கள், இது எல்லாமே ஒளிபரப்பாகிக் கொண்டே இருக்கும். ஆனால் இந்த ஸ்வாதீன் பேட்டர் பாங்க்லா அப்படிங்கிற இந்த ரேடியோ ஸ்டேஷனை ஏன் வாகத் அவர்கள் கேட்க சொல்கிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பர்டிகுலராக அந்த டைமில் ஒரு பாடல் வரும். எப்போ அந்த பாடல் வருகிறதோ அந்த நேரம் உங்களுடைய அந்த தாக்குதலை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான முதல் குறியீடு. இரண்டாவதாக வேறொரு பாடல் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாடல் எப்போது அந்த ரேடியோ ஸ்டேஷனில் வருதோ அந்த நேரம் குண்டுகளை வைக்க வேண்டும். மூன்றாவது பாடல் ஒலிக்கப்படும் போது குண்டுகளை வைத்த நபர்கள் எல்லாமே அவங்களுடைய இடத்திற்கு சேஃபாக திரும்ப வேண்டும். இதுதான் அவங்க கிட்ட இருந்த கரெக்டான ஒரு வியூகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரேடியோ ஸ்டேஷனில் பாடல் வருகிறது, எல்லாருமே ஊர்ந்து சென்ற நபர்கள் எல்லாம் அவங்க பேக்ல இருந்து வெடிகுண்டுகளை எடுக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த குண்டுகள் ஒவ்வொன்றாக எடுத்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நீர்நிலைகளில் நீந்தி அங்கே நிறுத்தப்பட்டிருக்கும் கப்பல் யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் கப்பலின் அடிப்பகுதியில் இந்த குண்டுகள் அப்படிங்கிறது வைக்கப்படுகிறது. லிம்பட் மைன்ஸ் அப்படிங்கிறது வைக்கப்படுகிறது. வைக்கப்படும் நபர்கள் ரொம்ப துரிதமாக செயல்படுகிறார்கள். அவங்க பேக்ல இருக்கக்கூடிய அனைத்து விதமான குண்டுகளையும் அங்கங்க வைக்கிறாங்க. இப்படி 4 துறைமுகங்களிலும் குண்டுகள் வைக்கப்பட்டு எல்லாருமே மறுபடியும் அவங்க இடத்துக்கு திரும்புறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய இடத்துக்கு திரும்பி ஒரு தூரமாக இருந்து பார்க்கும்போது கப்பல்கள் எல்லாமே வெடித்து சிதறுகிறது. ஜெய் பாங்க்லா அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு குரல் எழும்புகிறது. அதாவது பங்களாதேஷுக்கு எங்களுடைய வீர வணக்கம் அப்படிங்கிறது தான் அந்த குரலாக இருந்தது. ஒரே நேரத்தில் 16 கப்பல்கள், அது மட்டும்தானா, பலவிதமான வியாபார கப்பலும் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டு விட்டது. ஈஸ்ட் பாகிஸ்தான் துறைமுகத்தில் இனி ஒரு கப்பலையும் நிப்பாட்டாதீங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவு வெஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து பறக்குது. அங்கே இருக்கக்கூடிய கப்பலை கொஞ்சம் கொஞ்சமாக நகட்ட நினைக்கிறார்கள். ஆனால் அந்த கப்பல் எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு. அதெல்லாம் டேமேஜ் பண்ணி வைத்தது இந்த கொரில்லாவினுடைய படை. சொல்லப்போனால் நம்முடைய இராணுவ படை அப்படின்னு சொல்லலாம். இங்கே எப்படி நம்முடைய இராணுவ படை வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள் வரலாம். கொரில்லா வீரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 160 வீரர்கள் முக்தி பாகினிலிருந்து எடுக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பாருங்க. 160 வீரர்கள் மட்டும் கிடையாது, நம்முடைய இராணுவ வீரர்களும் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய கொரில்லா போர் வீரர்களாக உருமாற்றம் அடைகிறார்கள். அப்படி உடைகளை இடுகிறார்கள். டோட்டலா முக்தி பாகினியாகவே மாறி நிற்கிறார்கள் நம்முடைய இராணுவ வீரர்கள். ஸோ டோட்டலா முக்தி பாகினியும் நம்முடைய இராணுவ வீரர்களும் ராவும் சேர்ந்து இந்த ஆப்ரேஷனை செஞ்சு முடிக்கிறாங்க. ஆரோன் கவ் அவர்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, ஆப்ரேஷன் ஜாக்பாட் அப்படிங்கிறது சக்சஸ்ஃபுல்லாக மாறிடுச்சு அப்படிங்கிறது தான். ஸோ ஆரோன் கவ் அவர்களுக்கு தெரியும் இப்போ கண்டிப்பாக எது வேணாலும் நடக்கலாம், இந்தியாவை தாக்குவதற்கு சீனாவும் பாகிஸ்தானும் தயாராகலாம் அப்படிங்கிறது தான் ஆரோன் கவ் அவர்களுடைய எதிர்பார்ப்பு. இந்த தாக்குதல் நடந்த தினம் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி. 3 மாத காத்திருப்பு ஆபரேஷன் ஜாக்பாட் வழியாக சக்சஸ்ஃபுல்லாக இந்தியாவின் பக்கம் இருந்து நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவின் சார்பாக யாருக்கும் எந்த உயிரிழப்பும் கிடையாது. அடுத்த நாளே வெஸ்ட் பாகிஸ்தானை சேர்ந்த நபர்கள் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்குள்ள போய் நிறைய மனிதர்களை கொன்று குவிக்கிறார்கள். இது பெரிய அளவில் வெஸ்டர்ன் மீடியாவால் பேச வைக்கப்படுகிறது. எப்படி இந்த பங்களாதேஷில் நடக்கிற விஷயத்தை மட்டும் மேற்குலக நாடுகள் சீக்கிரமா அவங்களுடைய செய்தியாக வெளியிடுகிறார்கள் அப்படிங்கிறது புரியாமையே வெஸ்ட் பாகிஸ்தான் திகைத்து நின்றது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு காரணம் ஆரோன் கவ் அவர்களுடைய சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் தான். சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆரோன் கவ் அவர்கள் முதல் 3 பாகத்தில் நம்ம அதை பார்த்தோம். அப்படி சொல்லும் போதே எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரிந்தது. வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் மீது சின்னதாக ஒரு துரும்பை நகர்த்தினால் கூட அது செய்தியாக வெளியாக வேண்டும், அந்த செய்தி உலகம் முழுவதும் பரவ வேண்டும். இதுதான் ராவினுடைய மிக முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருந்தது. அதன்படியே ஈஸ்ட் பாகிஸ்தானுக்குள்ள வெஸ்ட் பாகிஸ்தான் அத்துமீறி நுழைகிறது. அங்கே இருக்கக்கூடிய கப்பல்கள் இப்போ குண்டு வைத்து தகர்க்கப்படுகின்றன. அவங்களுடைய நாட்டு மக்களையே வெஸ்ட் பாகிஸ்தான்
கொன்று குவிக்கிறது அப்படின்னு சொல்ற அந்த செய்தி பெரிய அளவில் பரவுகிறது. ஆனா இந்த கப்பல்கள் மட்டும்தான் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டதா என்று கேட்டால் கிடையாது. கிட்டத்தட்ட 1371 ஆபரேஷன்ஸ் இந்த ஆபரேஷன் ஜாக்பாட் வழியாக செய்யப்பட்டது. இந்த 1371 விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது பல நேரங்களிலும் இந்த இராணுவத்தினுடைய வாகனங்கள் தகர்க்கப்படுவது, இராணுவத்தினுடைய வாகனங்கள் செல்லக்கூடிய சாலைகளை சேதப்படுத்துவது இப்படின்னு சொல்லி அங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியது இந்த முக்தி பாகினி மற்றும் ரா. இந்த ஒரு பிரச்சனைக்கு மத்தியில் தான் வேற வழியே கிடையாது. முக்தி பாகினியை அழிக்க வேண்டும். அப்படி அழிக்கணும்னா நிச்சயமா இந்தியாவுக்கு எதிராக போராட வேண்டும், இந்தியாவுக்கு எதிராக யுத்தத்தை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி டிசம்பர் 3ஆம் தேதி 1971 அடுத்த ஆபரேஷனை தொடங்குகிறது பாகிஸ்தான். இதை எதிர்பார்த்திருந்த இந்தியாவினுடைய இராணுவமும் இப்போது தயாராகிவிட்டது. அதற்கு மிக முக்கியமாக இருந்த நபர் சாம் மனாக்சோ அவர்கள் தான். சாம் மனாக்சோ அவர்கள் ஒரே ஒரு விஷயத்த சொல்றாங்க, 3-4 மாசத்துக்கு முன்னாடி நம்முடைய இராணுவம் தயாராக இல்லை, ஆனால் இப்போ நம்முடைய இராணுவம் தயாராக இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் அவருடைய கம்பீர குரல். ஸோ இந்திரா காந்தி அவர்கள், ஆரன்கோ அவர்கள், சாம் மனாக்சோ அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், நாம் செஞ்ச அடுத்த ஆப்ரேஷன் என்ன, வேறொரு பதிவில் பார்த்துடலாமா? இந்த ஆப்ரேஷன் ஜாக்பாட் எப்படி இருந்தது? நம்ம ஈஸியாக இந்த ஆப்ரேஷனை பார்த்துட்டோம், ஆனால் இதில் 160 வீரர்கள் அவர்களுடைய உயிரை எப்படி பணயம் வைத்திருப்பார்கள் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் தாய் நாட்டுக்காக எத்தனை நபர்கள் அவங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தாய் நாட்டையும், அந்த தாய் நாட்டுக்காக, சுதந்திரத்திற்காக அவர்களுடைய உயிரை தியாகம் செய்த சுதந்திர வீரர்களையும் நாம் என்றும் போற்ற வேண்டும். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. இது சாதாரண ஆட்டம் கிடையாது. ராவினுடைய, இந்திய இராணுவத்தினுடைய, பங்களாதேஷ் இராணுவத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆட்டம் வரும் பாகத்தில் பார்க்கலாம். காத்திருங்கள் ரா பாகம் 13க்காக. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.